பவ்ய சித்ரா, how are you doing? நல்லா இருக்குது. நல்லா இருக்கீங்களா? ஃபைனல்ஸ்க்கு வந்தாச்சு. அதே. What is the expectation from yourself today? என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி வந்தால் நல்லது. எல்லாம் கடவுள்கிட்ட இருக்கும். நான் பாதி, கடவுள் பாதி. வெரி குட். இன்றைக்கி என்ன பாட்டு பாட போகிறீங்க? இன்றைக்கி புது வெள்ளை மழை. ஏன் அந்த பாட்டு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்பிளக்ட் ரவுண்டுக்கு இல்லை, சும்மா அது ஸ்லோவாகவே பாடும்போது கொஞ்சம் ஃபீல் கிடைக்கும் மாதிரி தோணுச்சு. அதனால அந்த சாங் செலக்ட் பண்ணேன். ஆல் தி ஹஸ்பண்ட் வெரி சூஸ் பெஸ்ட். பண்ணேன். வெரி குட், வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட் பவ்ய சித்ரா. தேங்க்யூ சார். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, நதியே நீயானாய் கரிநானே, சிறு பறவை உன் வானம் நானே, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை, உன் புடவை முந்தானை சாய்ந்தது, இந்த பூமி பூ பூத்தது, இது கம்பன் பாடாத சிந்தனை, உந்தன் காதோடு யார் சொன்னது, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. நீ அணைக்கின்ற வேளையில் உயிர் பூ திடுக்கின்ற மலரும், நீ விடுக்கின்ற ஓடினால் உயிர் பூ சருகாக உலரும், இரு கைகள் தீண்டாத பெண்மையை உன் கண்கள் பந்தாடுதோ, மலர் மஞ்சள் சேராத பெண்ணிலா இந்த மார்போடு
சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நதியே நீயானாய் கரிநானே, சிறு பறவை நீயானாய் உன் வானம் நானே. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. Thank you. Bhavya Chitra, as usual, your voice is a big asset and effortless-ஆன ஒரு transition and low registerல எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ you are equally comfortable in the top notes, which is a big plus again. 2-3 விஷயங்கள். அந்த உச்சரிப்பு I felt few places வெள்ளை இல்லை வெள்ளை இல், அதே மாதிரி வந்து பெண் இல்லை, அது பாடுங்க அந்த லைன். பெண் இல்லாத பெண் ஊரிலே இன் பெண். அது அந்த இன் வந்து க்ளீனாக கேட்கணும், இல்லாட்டி பெண் அப்படி தான் கேட்குது. ஸோ I mean, I know you're putting a lot of effort, though it's not your mother tongue, but still, when it comes for a competitive stage and, you're going to perform in front of so many people, எஸ்பெஷலி நம்ம இங்கே இருக்கும்போது தமிழுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதுனால we will have to keep it in mind. ஒரு அக்ஷரமும் வந்து it should be perfect. Okay, I know you're putting a lot of, from what I've seen in the previous rounds, there's a lot of improvement again. So அது ஒன்று. பிச்சிங் அங்கே இங்கே ஒரு சில இடத்துல there was சிறு பறவை, அந்த லைன் பாடுங்க. Slightly better in the vati, but it was very obvious and that note it was falling flat actually. But otherwise it was very good, and I enjoyed your performance, and it was very good again with the band. Sounded very very professional and seamless. Thanks. Good job to you. All the very best. Thank you, sir. பவ்யா சித்ரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாட்டு. எனக்கு பிகாஸ் வாட் நார்மலி நான் பார்க்குறது என்னென்னா, எங்கேயா நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க அங்கே த்ரோ வந்தாகணும். ஸோ வந்து அவர் சொன்ன மாதிரி சிறு சிறு பறவை நீயானால் உன் வாரி லரரரரா, அங்கே த்ரோ வரணும். அது கொடுத்தீங்க நீங்கள். அப்படின்னா கொஞ்சம் பிச் கொஞ்சம் இறங்கியிருக்கு. நாட் தட் யூ கேன் நாட் டூ இட். ப்ராப்ளி லைவ் சிங்கிங்கில் அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் போகிறது வாய்ப்பு இருக்குது. காம்படிஷன் நர்வஸ்னஸ் வரலாம். பட் யூ ஆர் அ குட் சிங்கர் அண்ட் ஒரு பாட்டுக்கு தேவையான மாடுலேஷன், சஸ்டெய்னிங், எங்கே சாஃப்டாக எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அதை கமெண்ட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ லைக் யுவர் பர்ஃபார்மன்ஸ். யா, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் அவங்களே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல். ஐ திங்க் சம்டைம்ஸ் நர்வஸ்னஸ் வீட்டில் பாடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து பாடும்போது ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகலை கொடுக்கும். ஸோ இன்னொரு டிப் என்னென்னா, இப்போ வந்து சரணம் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை பல்லவி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஸ்ருதியை நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து -1 கிடையாது. எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் சரணமே இல்லையா? ஸோ அது வரும்போது இப்போ அவர் சொன்ன அந்த சில லைன்ஸ் லைக் நீ அணைக்கின்ற வேளையில், ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் வருதோ நீங்கள் வந்து மெதுவாக ரிலாக்ஸாக உள்வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் கொடுங்க. ஸோ காம்படிஷன்னா அது உங்களுக்கு வந்து ட்ராபேக்காக இருக்காது. அவ்வளோதான். மற்றபடி பண்ண முடியாதுன்னு கிடையாது. யூ ஆர் வெரி வெரி கேப்பபிள் அண்ட் பொட்டென்ஷியல். ஸோ இது வந்து ஒரு டிப் ஃபார் அன்பிளாக். ஓகே, அவ்வளோதான். பட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.